சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வருபவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய திரைப்படத்துறையில ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஆவார். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம், வங்காளம் மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் சுமார் 170க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஜப்பான் போன்ற வெளிநாடுகளிலும் தனக்கென ஒரு இடத்தை பதிவு செய்த ஒரே நடிகன். ஒரு கண்டக்டர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பிறகு திரைப்படத்துறையில் மாபெரும் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்கும் ரஜினிகாந்த் அவர்களின் அறியப்படாத விஷயங்களை இங்க நம்ம பார்ப்போம். வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். சிவாஜி ராவ் கைக்வாட் என்ற இயற்பெயர் கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் நாள் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் ராமோசி ராவ் காய்க்வடுக்கும் ராமாபாய்க்கும் 4வது மகனாக ஒரு மராத்தி குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உள்ளனர். தன்னுடைய 5வது வயதில் தாயை இழந்த ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரில் உள்ள ஆச்சாரிய பாடசாலை மற்றும் விவேகானந்தா பாலக சங்கத்தில் பள்ளி படிப்பை முடித்தார். சிறு வயதிலேயே பயம் இல்லாதவராகவும் துணிச்சல் மிக்கவராகவும் இருந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஒரு நடத்துனராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் பல மேடை நாடகங்களிலும் நடித்துள்ளார். காலப்போக்கில் நடிப்பின் மீது ஏற்பட்ட ஆவலால் நடிகராகும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்து சேர்ந்தார். ஆரம்பத்தில் பல இன்னல்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நண்பனின் உதவியால் சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர்ந்தார். 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய அவர் 1976இல் கதா சங்கமம் என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார். பிறகு அதே ஆண்டில் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த 3 முடிச்சு திரைப்படம் அவரை ஒரு சிறந்த நடிகனாக அடையாளம் காட்டியது. இந்த திரைப்படத்தில் ஒரு பெண்ணாசை பிடித்த நடிகராக சிறப்பாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு வாய்க்கு கொண்டு வரும் ஸ்டைலினை இந்த படத்தில் அற்புதமாக செய்திருப்பார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் 1977, 16 வயதினிலே, 1977 காயத்ரி போன்ற திரைப்படங்களில் வில்லனாக நடித்து புகழ் பெற்றார். 1978 பைரவி என்ற திரைப்படத்தின் மூலம்தான் இவருக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் கிடைத்தது. 1990களில் தளபதி, மன்னன், அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, படையப்பா உள்ளிட்ட பல படங்களில் நடித்த நிலையில் அனைத்து படங்களுமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடிக் கொடுத்தது. 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை எந்திரன், கபாலி, ஜெயிலர், வேட்டையன் போன்ற படங்களில் நடித்த நிலையில் அனைத்தும் வெற்றி படங்களாகவே இவருக்கு அமைந்தது. தில்லுமுள்ளு திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது லதா ரங்காச்சாரியை முதலாக சந்தித்தார். சென்னையில் உள்ள எத்ராஜ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ரஜினியை பேட்டி எடுக்க லதா அவர்கள் சென்றிருந்தார். அந்த பேட்டியின் போதே தன்னை மணக்க விருப்பமா என்று ரஜினிகாந்த் கேட்க, வெட்கத்தோடு பெற்றோரிடம் கேளுங்கள் என்று லதா சொல்லிவிட்டார். பிறகு YG மகேந்திரனின் உதவியுடன், அதாவது லதாவின் சகோதரி சுதாவை இவர் மணந்துள்ளார். லதாவின் பெற்றோரிடம் சம்மதம் பெற்ற அவர்கள் 1981ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவருக்கு ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா என்ற 2 மகள்கள் உள்ளனர். இவர் நடிப்பது மட்டுமின்றி தயாரிப்பாளர் மற்றும் பாடல்களையும் பாடியுள்ளார். இவருடைய படங்கள் தொடர்ந்து வெற்றியை கொடுத்து வந்ததால் இவருக்கு கடந்த 2000 ஆண்டு பத்மபூஷன் விருதும், 2016ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும், 2019ஆம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே என்ற விருதும் கிடைத்தது. 1966ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலின் போது ஆளுங்கட்சியாக இருந்து அஇஅதிமுக கட்சிக்கு எதிராக இவர் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் கருத்து கூறியதால் அக்கட்சி தோற்றத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ரஜினிகாந்த் அரசியலில் ஈடுபட போவதாக பல கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அவரிடம் மௌனம் மட்டுமே பதிலாக இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அரசியலில் கட்சி தொடங்க திட்டமிட்டு வந்த நிலையில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தப்பட்டது. ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று வந்ததால் ரஜினியின் அரசியல் பிரவேசம் முடிவுக்கு வந்தது. அரசியலில் கட்சி தொடங்காமல் கைவிட்டதற்கு என்ன காரணம் என பலரும் எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் கொரோனா தொற்று, உடல் நலம் மற்றும் வயது காரணமாக அவர் தனது அரசியல் பிரவேசத்தை தள்ளி வைத்துள்ளார். தற்போது அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் திரையுலகில் கவனம் செலுத்தி வரும் அவர் தனது சமூக சேவை தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு படம் முடிந்து அந்த படம் திரைக்கு வந்ததும் இமயமலைக்கு செல்வதையும் அங்குள்ள ஆசிரமத்தில் தங்கி தியானம் செய்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். சினிமா, பணம், புகழ் என பல சிகரத்தை தொட்டு பார்த்தாலும் அவருக்கான தேடல் இமயமலை பயணம் என கூறப்படுகிறது. தனக்கென ஒரு பாதையில் ஸ்டைலான நடிப்பில் அசைக்க முடியாத ராஜாவாக நடைபோட்டு வரும் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் மட்டும் சூப்பர் ஸ்டார் என இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து வருகிறார். பணம், புகழ், அந்தஸ்து என அனைத்திலும் நிறைவை பெற்றாலும் இன்று வரை அவர் சாதாரண மனிதராக ஒரு எளிமையான வாழ்க்கையை மட்டுமே வாழ விரும்புகிறார். தன்னம்பிக்கையும் சாதிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சியையும் கொண்டு கடுமையாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற பாடத்தை கற்றுத்தந்தவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சதுரங்க மீடியா சார்பாக பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.